நேர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தியை பிரத்யேக செய்தியாக முதல் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் இன்று இந்த கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட வழக்கின் தீர்ப்பு நகல் நமக்கு கிடைத்திருக்கிற நகலை தான் தற்போது பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு, உச்ச நீதிமன்ற அமர்வு தெளிவாக ஒரு உத்தரவினை பிறப்பித்து அந்த உத்தரவின் காப்பியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான உத்தரவு. இந்த உத்தரவிலே பல காலையிலிருந்து மதியத்திலிருந்து செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் மிக முக்கியமான அந்த புள்ளிகளை தற்போது பார்ப்போம். அந்த புள்ளிகள் ஒவ்வொன்றாக என்னென்ன புள்ளிகள் மொத்தமாக அவர்கள் தனிநபர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவு குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். அதிருப்தி தெரிவித்து பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பதிவாளர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவை போட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதையும் மிக தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டி, ஏன் நாங்கள் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றினோம் என்பதிலே மிக தெளிவாக போட்டிருக்கிறார்கள். In view of transferring the investigation to CBI, the direction of appointment of SIT or one man enquiry commission shall remain suspended என மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் மிக தெளிவாக அந்த ஒரு நபர் ஆணையம், தமிழ்நாடு முதலமைச்சர் அமைத்த ஒரு நபர் ஆணையமும், அதே போன்று அந்த அஸ்ராகார் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகிய இரண்டுடைய செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு, சஸ்பெண்டட் என மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று டைரக்டர் சிபிஐயிடம் அனைத்து விதமான ஒரு சீனியர் ஆபீசர் நியமிக்கப்பட வேண்டும். அதே போன்று அவருக்கு உதவியாக சில அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் எஸ்பி மற்றும் அதே போன்று கரூர் நிலைய காவல்துறை இன்ஸ்பெக்டர் ஆகியோர் இந்த விசாரணை தொடர்பாக இதுவரை சேகரித்த அனைத்து வகையான, அதே போன்று சிங்கிள் ஜட்ஜ் தலைமையிலே அந்த என்கொயரி கமிஷன் அமைக்கப்பட்டது எஸ்ஐடி, அதே போன்று ஒரு நபர் ஆணையம், இவர்கள் இதுவரை திரட்டிய அனைத்து வகையான ஆவணங்கள், அதே போன்று என்னென்ன சாட்சிகள் இருக்கிறதோ அனைத்தையும் அந்த சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சிபிஐ மட்டுமே இனி விசாரிக்கும் என்பதுதான் இந்த உத்தரவை பார்க்கும்போது தெரிகிறது. அதற்கு அடுத்த கட்டத்திலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், எஸ்ஐடி மற்றும் அதே போன்று ஒரு நபர் ஆணையம் இரண்டுடைய செயல்பாடுகளும் நிறுத்தி வைப்பு, சஸ்பெண்டர் என மிக தெளிவாக அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே மிக முக்கியமான தகவலாக, செய்தியாக தற்போது இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த உத்தரவு நகல் நமக்கு, தீர்ப்பின் உத்தரவு நகல் கிடைத்திருக்கிறது. அதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஷால் ரிமைன் சஸ்பெண்டட் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் இனி சிபிஐ மட்டுமே இந்த வழக்கை விசாரிக்கும். அதே போன்று அஜய் ரஸ்தோகி என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு சிறப்பு குழு அமைத்து அந்த குழு இதை விசாரணையை சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்யும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த குழுவுக்கான செலவுகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிலே போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மிக தெளிவாக கடைசியாக குறிப்பிட்டிருப்பது, it is clarified that 40வது புள்ளியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். It is clarified that the interim order is passed on the prima facie opinion subject to further orders after filing of the counter affidavit என்ற மிக தெளிவாக interim order, எனவே இடைக்கால உத்தரவு என மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது இறுதி தீர்ப்பு அல்ல. இந்த வழக்கை பொறுத்தமட்டிலே இதில் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. கருத்துக்களை பார்க்கும்போது இதில் சந்தேகத்திற்கிடமின்றி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால், பொதுமக்களிடம் இப்படி ஒரு சந்தேகம் வந்துவிட்டதால் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். முகாந்திரம் இருப்பதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கிறோம். ஆனால் இதற்கு கவுண்டர் அபிடவிட், பதில் மனுக்களை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். பதில் பிரமாண பத்திரங்களை, கவுண்டர் அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் முழு தீர்ப்பு அளிக்கப்படும் என்ற வகையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இட் இஸ் கிளாரிஃபைட் தட் இன்ட்ரீம் ஆர்டர் இஸ் பாஸ்ட், மிக தெளிவாக குறிப்பிட்ட இது இடைக்கால உத்தரவு தான். அது மட்டுமின்றி ஐயங்களை போலீசார் விதித்திருக்கிறார்கள். சில குழப்பங்களால் நாங்கள் இதிலே சந்தேகம் இருக்கிறதோ என்ற ஒரு முகாந்திரம் வருவது போல் தோற்றமளிக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என தெரிவித்த அவர்கள் 5 புள்ளிகளை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. மாற்றப்படுவது மட்டுமில்லாமல் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை அனைத்தையுமே தற்போது ஒரு நபர் ஆணையமாகட்டும், அதே போன்று அந்த சிறப்பு எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவாகட்டும், அதே போன்று உள்ளூர் கரூர் இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை பதிவு செய்த விசாரணை அதிகாரி ஆகட்டும், அனைவரும் இதுவரை திரட்டிய ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று மாதந்தோறும் நாங்கள் இந்த விசாரணையை பார்ப்போம், என்ன நடக்கும் என்பதை நாங்கள் எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும், அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று, ஆனால் எவ்வளவு காலம் என்பது குறித்து அவர்கள் குறிப்பிடவில்லை என்பதும் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சிபிஐ விசாரணை மட்டுமே இனி இந்த வழக்கிலே முன்னெடுக்கப்படும் என தெரிகிறது. அந்த SIT சிறப்பு ஐஜி அஸ்ராகாக் தலைமையிலான விசாரணை குழுவா சிறப்பு விசாரணை குழுவாகட்டும், அதே போன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையமாகட்டும், இரண்டுமே தற்போதைக்கு தற்காலிகமாக சஸ்பெண்டட் என்று நிறுத்தி வைப்பு என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனி சிபிஐ விசாரணை மட்டுமே இந்த கரூர் பெருந்துறை வழக்கில் 41 பேர் பலியான வழக்கிலே இந்த விசாரணை மட்டுமே சிபிஐ விசாரணை மட்டுமே நடைபெறும் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு இந்த உத்தரவின் மூலமாக தெரிய வந்திருக்கும் மிக முக்கியமான தகவல் நேயர்களே.